இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. மதுரை மாநகராட்சி திமுக மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டது ஏன் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி விதிப்பு முறைகேடு பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கட்சி மற்றும் நிர்வாகம் சார்பில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். முறைகேட்டில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் தொடர்புடையதாக தெரியவந்ததைத் தொடர்ந்து அவர் திமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்டார். பின்னர் மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களும் பதவியை ராஜினாமா செய்ய உத்தரவு வழங்கப்பட்டது. அமைச்சர்கள் KN நேரு, மூர்த்தி மற்றும் PTR பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் மேயர் இந்திராணி மற்றும் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, கவிதா ஆகிய 5 மண்டல தலைவர்களிடம் நேரடி விசாரணை நடத்தப்பட்டது. ஏழு முக்கிய ஆவண கோப்புகளை வைத்து நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் ஒவ்வொருவரிடமும் 20 நிமிடங்களுக்கும் மேல் நேரம் செலவிடப்பட்டதாக தெரிகிறது. சில மண்டல தலைவர்கள் வரி குறைப்பு முறைகேட்டில் தங்களுக்கு தொடர்பில்லை என கூறினர். மதுரை மாநகராட்சி ஆணையராக தினேஷ்குமார் இருந்தபோது 5 பில் கலெக்டர்களை சஸ்பெண்ட் செய்திருந்தார். மேலும் ஆணையரின் பாஸ்வேர்டு தவறாக பயன்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டப்பேரவை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசும் நிகழ்வில் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் என முதல்வர் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் நிர்வாகத்தில் ஊழல், விதிமீறலுக்கு இடமில்லை என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலான முதல்வரின் நடவடிக்கை பேசுபொருளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.